ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். யாவரும் சுகமாய் நலமாய் இருக்கிறீர்களா? ஆமென். இன்றைக்கும் வேத புஸ்தகத்தில் யோசுவா புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்று யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்கிறார். நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கும் நம்ம எந்த ஒரு காரியத்தை குறித்து திகைக்கக்கூடாது, கலங்கக்கூடாது. கலங்காதே, திகையாதே. பலங்கொண்டு திடமனதாக இருக்கணும். நம்ம பலங்கொள்ளணும், திடமனதாக இருக்கணும். எந்த ஒரு காரியத்தை நம்ம சோர்ந்து போகாமல் பலங்கொண்டு திடமனதாக இருங்க. கலங்காதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க, பலம் கொள்ளுங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்கள் பலம் கொண்டால் தான் ஒரு காரியத்தை நம்ம செய்ய முடியும். நிலவை அடைஞ்சிட்டோம்னா நம்மளால் எதையும் செய்ய முடியாது. விழுந்து கிடக்கக்கூடாது, எழுந்து நிமிர்ந்து நிற்கணும், காரியங்கள் நடப்பிக்கணும், ஜெயிக்கணும், வெற்றி பெறணும். இதுதான் நம்முடைய உத்வேகமாக இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்கிறாங்க, நீ சோர்ந்து போகாத, பலனிட. அதனால் நீ பலம் கொண்டு திடமனதாக இரு. திடமனம் இருக்கணும், தைரியம் இருக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும், உறுதி இருக்கணும். திகையாதே, கலங்காதே. ஏன் கலங்குற? திகைச்சு போய் நிற்காத, கலங்கி போய் நிற்காத. உன் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுற? ஆண்டவர் உன்னோட கூட இருக்கிற. நீ என்ன பண்ண? காரியத்தை கை கொண்டு செய்ய அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? நமக்கு உறுதி கொடுக்குறாரு. இந்த வார்த்தைகள் இந்த நாளில் காலைல கேட்குற நம்ம பலங்கொண்டு திடமனதாக இருப்போம். சகல காரியங்களையும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெயம் எடுப்போம், வெற்றி பெறுவோம், சாதனை புரிவோம், எழுந்து நிற்போம், துணிந்து நிற்போம், எல்லாவற்றையும் ஜெயம் கொள்வோம். ஆமென். அல்லேலூயா.